அப்புறம் ஆப்பிள் ரெக்கார்ட்ஸ்க்கு போகணுமா. ஒருவேளை டைம் இருந்தா நான் நினைச்சதெல்லாம் கூட போய் பார்ப்பேன். நீங்க 2 பேர் மட்டும் தான் போறீங்களா? நல்லா யோசிச்சு தான் சொல்றியா ஸ்டீவ்? நீ அவனையும் அவன் உன்னையும் பயங்கரமா வெறுக்கிறீங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த. அது என்னமோ உண்மைதான். ஆனா மேட் அவன் வாழ்க்கையில கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்கான் தெரியும்ல. ஆனா அவன் அதுல இருந்து மீண்டு வந்துட்டான். அவன் என்னெல்லாம் செஞ்சான்னு தான் நீ சொன்னியே. திருடுறது, ட்ரக்ஸ் பழக்கம், அதெல்லாம் எப்படி அவன் மாத்திக்கிட்டான்? குட் மார்னிங். அது ஈஸியா இல்ல. நானும் மாலியும் முதல்ல ஒன்னா சேர ஆரம்பிச்சப்போ அவன் டேடியோட இருந்தான். அதனால அவன் இஷ்டப்படி இருந்தான். சொல்ல போன மோசமான பையனா இருந்தான். என் கண்ணுல காயத்தை பார்த்தா இல்ல. ஆனா அதெல்லாம் இப்ப மாறிடுச்சு. அவனுக்குள்ள இருந்த பிரச்சனை என்னங்கறத கவனிச்சான். அத எப்படியோ ஜெயிச்சுட்டான். என் வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டத்தை பார்த்ததே இல்ல. நாங்க எல்லாரும் அவனை நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறோம். ஒரு நல்ல மனுஷனா மாறிட்டு வரத பார்த்து. லண்டனுக்கு போகணும்னு ஆசைப்பட்டான். சோ மாலியை நானும் எங்களால முடிஞ்ச ஏற்பாடு பண்ணோம்.